this is Ragashruti. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் இந்த 5 டாபிக்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாருங்க, குஜராத் டிக்ளேர்ஸ் ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி சைட். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ குஜராத்தில் வந்துட்டு கட்ச் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதில் குனேரி வில்லேஜ்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அந்த குனேரி வில்லேஜ் தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி சைட்டாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த குனேரி வில்லேஜில் இன்லேண்ட் மேங்க்ரோவ்ஸ் இருக்குது. ஓகே, இன்லேண்ட் மேங்க்ரோவ்ஸ்னால் என்ன நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ அந்த குனேரி வில்லேஜில் இருக்க இன்லேண்ட் மேங்க்ரோவ்ஸை தான் இப்போ குஜராத்தில் ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி சைட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்லேண்ட் மேங்க்ரோவ்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேங்க்ரோவ்ஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மேங்க்ரோவ்ஸ் என்னன்னா இன்டர்டைடல் ரீஜன்ஸில் இதை நம்ம பார்க்க முடியும். இன்டர்டைடல் ரீஜன்ஸ்னால் இது மோஸ்ட்லி கோஸ்டல் ரீஜன்ஸில் இருக்கும். ஓகே, கோஸ்டல் ரீஜன்ஸ்னால் என்னது, கடல் இருக்கும் இல்லையா, அதுக்கிட்ட நம்ம நிறைய மரங்கள் பார்க்க முடியும். ஸோ சீ வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் மீட் பண்ணுற ஏரியாஸில் இந்த ட்ரீஸ்லாம் வளரும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அட்லீஸ்ட். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கீழே தான் வரும். இது மோஸ்ட்லி எங்கே இருக்கும்னா சி ஏரியாஸ் கிட்ட இருக்கும். ஸோ சி வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் மீட் ஆகிற ஏரியாஸில் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கும். இப்போ இன்லேண்ட் மேங்க்ரோவ்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்லேண்ட் மேங்க்ரோவ்ஸ்னா சி வாட்டர் ஏரியா இருக்க இடத்துல இது வளரும். இன்லேண்ட் மேங்க்ரோவ்ஸ் அப்படின்னா சி வாட்டரோட இன்ஃப்ளூயன்ஸே இதுக்கு இருக்காது. ஓகே, ஸோ கடற்பகுதியில் இது இருக்காது. ஸோ கடலுக்கும் தள்ளி உள்ள ஒரு இடத்துல தான் இருக்கும். அதுதான் இன்லேண்ட் மேங்க்ரோவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது சி வாட்டர் இன்ஃப்ளூயன்ஸே இல்லாமல் வளரக்கூடிய மேங்க்ரோவ்ஸ் தான் இன்லேண்ட் மேங்க்ரோவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேங்க்ரோவ்ஸ் அண்ட் இன்லேண்ட் மேங்க்ரோவ்ஸ். ஸோ இன்லேண்ட் மேங்க்ரோவ்ஸோட ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள் எது அப்படின்னா குனேரி மேங்க்ரோவ்ஸ் இன் கட்ச். ஓகே, இப்போ இதை தான் வந்துட்டு குஜராத்தோட ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த இன்லேண்ட் மேங்க்ரோவ் ஆஃப் குனேரி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு நேச்சுரல் இன்லேண்ட் மேங்க்ரோவ். ஸோ நேச்சுரலாகவே வந்த ஒரு இன்லேண்ட் மேங்க்ரோவ் சைட் தான் இந்த குனேரி. இது வந்து கட்ச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து குஜராத். இப்போ குஜராத் பார்த்திங்கன்னா ஒரு அனிமலோட வாய் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் குஜராத் ஸ்டேட். அங்கே வந்து குனேரி வந்து இங்கே இருக்குது. இந்த குனேரி எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரேபியன் சீலேருந்து 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து இருக்குது. ஸோ இதுதான் அரேபியன் சீ நமக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த குனேரி அப்படின்ற இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து இட் இஸ் த லாஸ்ட் ரிமைன்ஸ் ஆஃப் இன்லேண்ட் மேங்க்ரோவ் இன் இந்தியா. அப்படின்னா என்ன, அதாவது இன்லேண்ட் மேங்க்ரோவ்ஸ் இன் இந்தியா ரொம்ப கம்மி. அதுலேயும் வந்துட்டு கடைசி ரிமைன்ஸாக இருக்கிறது இந்த குனேரி வில்லேஜ். அதாவது இந்த குனேரின்ற இந்த மேன்க்ரோவ் தான் வந்துட்டு இந்தியாவில் இருக்க கடைசி இன்லேண்ட் மேன்க்ரோவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்லேண்ட் மேன்க்ரோவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய மேன்க்ரோவ்ஸ். உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 லொக்கேஷனில் மட்டும்தான் இந்த இன்லேண்ட் மேன்க்ரோவ்ஸ் இருக்குது. அதில் ஒன்று இந்தியாவில் இந்த குனேரி வில்லேஜில் இருக்க இன்லேண்ட் மேன்க்ரோவ். அதனால தான் இதை குஜராத்தோட ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்னா என்ன, அதாவது பிஹெச்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னா இது ஒரு யூனிக் சைட், அதாவது தனித்துவம் வாய்ந்த ஒரு ஏரியாவாக இது இருக்கும். அந்த இடத்துல வந்து ரிச் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இருக்கும். அதில் நிறைய அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் இருக்கும். அண்ட் ரொம்ப ஈக்காலஜிக்கலி சென்சிட்டிவாக இருக்கும். ஏதாவது ஒன்று நடந்தாலே அந்த இடம் வந்துட்டு டிஸ்ட்ராய் ஆகும், ஒரு டேமேஜ் ஆகிற அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு அதை நம்ம பாதுகாக்கணும். அதுக்காக தான் அதை வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக டிக்ளேர் பண்ணி அதை கன்சர்வ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். அண்ட் இப்போ ஒரு சைட்டை வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். பயோடைவர்சிட்டி ஆக்ட் ஆஃப் 2002 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. ஓகே, அதில் வந்து செக்ஷன் 37 கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஏரியாவில் வந்துட்டு ஒரு சைட் இருக்குது, அதை வந்து அவங்க பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க லோக்கல் அத்தாரிட்டிஸ் கூட ஸ்டேட் கவர்மெண்ட் போய் டிஸ்கஸ் பண்ணி இந்த ஏரியாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவை வந்து நம்ம பிஹெச்எஸ்ஸாக அறிவிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அதை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். இப்போ வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் இன் இந்தியா. ஓகே, இந்தியாவில் இருக்க பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை பிஹெச்எஸ் இருக்குது அப்படின்னா மொத்தமாக 48 பிஹெச்எஸ் இருக்குது, இன்க்ளூடிங் திஸ் குனேரி. இப்போ நம்ம பார்த்தோம்ல குஜராத்தில் இருக்க குனேரி வில்லேஜ், அதையும் வந்துட்டு சேர்த்து 48 பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இந்தியாவில் இருக்குது. அண்ட் இந்தியாவில் வந்த ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் எது அப்படின்னா பெங்களூரில் இருக்க நல்லூர் டாமரின் க்ரோவ். ஓகே, இந்த டாமரின் க்ரோவ், தட் இஸ் நல்லூர் டாமரின் க்ரோவ், இதை தான் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக டிக்ளேர் பண்ணோம். அண்ட் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக பிஹெச்எஸ் இருக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் 10 பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இன் இந்தியா எங்கே இருக்குன்னா அது வெஸ்ட் பெங்காலில்.
இப்போ ஒரு சிம்பிள் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இது ரிலேட்டடாக. ஸோ மேன்க்ரோவ்ஸ்னால் என்ன? மேன்க்ரோவ்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அது இன்டர்டைடல் ஜோன்ஸில் வளரக்கூடிய மரங்கள். இன்டர்டைடல் ஜோன்ஸ்னால் அதாவது கோஸ்டல் ரீஜன்ஸில் இருக்கும் அண்ட் சீ வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் மீட் பண்ணுற ஏரியாஸில் இது வளரும். ஓகே, ஸோ சீ வாட்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரீஸ் தான் வந்துட்டு இந்த மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஆனால் இன்லேண்ட் மேன்க்ரோவ்ஸ் அப்படின்னா என்னது? அதுக்கு வந்து சீ வாட்டர் இன்ஃப்ளூயன்ஸே இருக்காது. ஓகே, லேண்டில் அதாவது சீயை விட்டு தூரமாக உள்ள லேண்ட் ஏரியாஸில் வளரக்கூடிய மரங்கள். ஸோ சீ வாட்டர் இன்ஃப்ளூயன்ஸே இல்லாத மரங்கள் தான் அந்த இன்லேண்ட் மேன்க்ரோவ்ஸ். இப்போ லார்ஜஸ்ட் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னா சுந்தர்பன்ஸ், வெஸ்ட் பெங்காலில் சுந்தர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுதான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட். அண்ட் இந்தியாவில் எத்தனை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம், 48 பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ். ஸோ எந்த ஆக்ட் கீழே ஒரு சைட்டை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக நம்ம டிக்ளேர் பண்ண முடியும் அப்படின்னா அது பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. அதில் வந்து செக்ஷன் 37 கீழே ஒரு சைட்டை நம்ம பிஹெச்எஸ் சைட்டை நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பிரவதி பாரதிய திவாஸ். ஸோ பிரவதி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒடிசாவில் புவனேஸ்வர் அப்படின்ற ஏரியாவில் நம்ம இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இந்த வருஷம் நம்மளோட 18th பிரவதி பாரதிய திவாஸை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். இப்போ பிரவதி பாரதிய திவாஸ் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஈவெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஃப்ளாக்ஷிப் ஈவெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட், ரொம்ப முக்கியமான ஈவெண்ட், டாப் ப்ரையாரிட்டி வகிச்சிருக்க ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஃப்ளாக்ஷிப் ஈவெண்ட்னு சொல்லுவோம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃப்ளாக்ஷிப் ஈவெண்ட் தான் இந்த பிரவசி பாரதிய திவாஸ். ஸோ பிரவசி பாரதிய திவாஸ் அப்படின்னா என்னன்னா, இந்தியன் டயஸ்போரா இருப்பாங்கல்ல, இந்தியன் டயஸ்போரானா என்ன? நம்மளோட இந்திய மக்கள் மற்ற கண்ட்ரீஸில் வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் வந்துட்டு ஒன்று சேர்த்து, அதாவது அவங்க எல்லாரையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி என்கேஜ் பண்ணோம். அவங்க மற்ற கண்ட்ரீஸில் இருந்தாலுமே அவங்க எல்லாருமே இந்தியர்கள் அப்படின்ற அந்த உணர்வை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும், ஒரு ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிரவசி பாரதி திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பாருங்க, டயஸ்போராஸ் கான்ட்ரிபியூஷன் டு அ விக்சித் பாரத். ஸோ விக்சிட் பாரத் அப்படின்னா டெவலப்ட் இந்தியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த டயஸ்போரா எல்லாரும், அதாவது இந்திய மக்கள் வந்து மற்ற கண்ட்ரீஸில் வாழ்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்தியாவை ஒரு டெவலப்ட் இந்தியாவாக ஆக்குறது தான் இந்த வருஷத்தோட தீம். அண்ட் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஈவெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கீழே தான் இந்த பிரவதி பாரதி திவாஸ் வரும். இப்போ இந்தியன் டயஸ்போரா. ஸோ இந்தியன் டயஸ்போரா நம்ம என்னன்னு பார்த்தோம், நம்மளோட இந்திய மக்கள் வந்து மற்ற கண்ட்ரீஸில் வாழ்கிறாங்களா, அவங்கள தான் இந்தியன் டயஸ்போரான்னு சொல்லுவோம். ஸோ இதை பிரேக் டவுன் பண்ணோன்னா நம்ம என்ஆர்ஐஸ்னு ஒன்று இருக்குது அண்ட் பிஐஓஸ் அப்படின்னு இருக்குது. என்ஆர்ஐஸ்னா யாருன்னா நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ். ஸோ அவங்க இந்தியன்ஸ் தான், ஓகேயா, ஆனால் வந்து இப்போ இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. ஸோ நான் ரெசிடென்ட் அப்படின்னா என்னது, இப்போ இந்தியாவில் இருக்க மாட்டாங்க, அவங்க மற்ற கண்ட்ரியில் போய் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லைனா ஒர்க்குக்கு போயிருப்பாங்க, ஒரு வேறு எதுக்காவது போயிருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்கள தான் நம்ம என்ஆர்ஐ, ஸோ நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க இந்தியன் சிட்டிசன்ஸ், பட் இப்போ இந்தியாவில் இல்லை, அவங்க வேறு கண்ட்ரியில் ரிசைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் யார் அப்படின்னா, முன்னாடி அவங்க இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸாக இருந்திருப்பாங்க, ஆனால் இப்போ வந்துட்டு வேறு கண்ட்ரியோட சிட்டிசன்ஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து முன்னாடி இந்தியன் சிட்டிசன்ஸாக தான் இருந்திருப்பாங்க, ஆர் அவங்களோட ஃபேமிலியில் யாராவது இந்தியன் சிட்டிசன்ஸாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களோட ரூட் வந்து இந்தியாவாக இருக்கும், ஆனால் இப்போ வந்து அவங்க இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்க மாட்டாங்க. அவங்கள தான் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அவங்களோட ஆரிஜின் வந்து இந்தியன் சாண்ட் ஒரு இந்தியன் சாயிலில் தான் இருக்கும், ஆனால் இப்போ அவங்க இந்தியன்ஸாக இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்கள தான் பிஐஓஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த என்ஆர்ஐஸ் அண்ட் பிஐஓஸ் இவங்க எல்லாரையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி என்கேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரவதி பாரதி திவாஸ் அப்படின்ற இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட இந்தியன்ஸ் வந்து, இந்திய மக்கள் வந்து அதிகமாக எங்கே போகிறாங்க, எந்த கண்ட்ரிக்கு அதிகமாக போகிறாங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இங்கேயும் வந்து அதிகமாக போகிறாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா மலேசியா. ஸோ இந்த 3 கண்ட்ரீஸ்க்கு தான் நம்மளோட இந்தியன்ஸ் வந்து அதிகமாக போகிறாங்க. அண்ட் பிரவசி பாரதி திவாஸ் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம நான் ரெசிடென்ட் இந்தியன் டே ஒரு என்ஆர்ஐ டே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எந்த டேட்டில் கொண்டாடுறோன்னு பாருங்கள், January 9th. Jan 9th தான் நம்ம என்ஆர்ஐ டேன்னு கொண்டாடுறோம். ஏன் Jan 9th ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு தெரியும் மகாத்மா காந்தி வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு லா படித்தார் அப்படின்னு. ஸோ அவர் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து Jan 9, 1915 அப்போ தான் திரும்பி வந்தார். ஸோ அந்த Jan 9th அதனால தான் நம்ம நான் ரெசிடென்ட் இந்தியன் டே ஆர் பிரவசி பாரதி திவாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் இது ஃபர்ஸ்ட் நம்ம 2003 தான் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் ஒவ்வொரு வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் 2015 அந்த ஃபார்மேட்டை மாற்றினாங்க. ஸோ 2015 இருந்து 2 years ஒன்ஸ் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பிரவசி பாரதி திவாஸ் வந்துட்டு எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 years ஒன்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போது பிரவசி பாரதிய சம்மன்
சம்மன் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் இருக்குது. ஸோ இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஓவர்சீஸ் இந்தியன்ஸ், அதாவது ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்னால் யார், என்ஆர்ஐஸ் அண்ட் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் இந்த அவார்ட். ஸோ இவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு ஏதாவது பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ் ஒரு வேர்ல்டுக்கு வந்துட்டு ஏதாவது பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்ட் தான் இது. ஸோ இந்த என்ஆர்ஐஸ் அண்ட் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜினுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஹையஸ்ட் ஆனர் அப்படின்னா அது இந்த பிரவாசி பாரதிய சம்மன் அவார்ட் தான். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கொடுக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கலாம். ஸோ அது ஒரு ஆர்கனைசேஷன் என்ன மாதிரி ஆர்கனைசேஷன்னா என்ஆர்ஐ ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஒரு பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அளவில் ஹெல்ப்பாக இருக்கலாம், ஒரு வேர்ல்டு லெவலில் அவங்க ஏதாவது பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு இந்த அவார்ட் கொடுப்பாங்க. அண்ட் இது யார் கொடுப்பா அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த அவார்டை வந்து கன்ஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வருஷம் வந்துட்டு எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள், 27 இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. இப்போ கீ ஹைலைட்ஸ் ஆஃப் 18th பிரவாசி பாரதிய திவாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ண பிரவாசி பாரதிய திவாஸோட கீ ஹைலைட்ஸ் என்னென்னா, இதோட சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னா ரிப்பப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்குது. கெரேபியனில் வந்துட்டு இப்படி ஒரு கண்ட்ரி இருக்குது. ஸோ அதோட பிரசிடென்ட் கார்லா கேங்லூ இவங்க தான் வந்துட்டு இந்த வருஷம் நம்மளோட சீஃப் கெஸ்ட். அண்ட் நோட்டபிள் அவார்டீஸ் பார்க்கலாம். ஸோ 27 இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த அவார்ட் வாங்கினாங்கன்னு பார்த்தோம். அதில் சில இம்பார்ட்டண்ட்டான பீப்புள் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லேக்ராஜ் ஜுனேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல இருந்து இவர் இந்த அவார்ட் வாங்கியிருக்காரு. எந்த கேட்டகரினா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்டகரிக்கு இவர் இந்த அவார்ட் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் ராபர்ட் மசி நஹர் அப்படின்ட்டு ஸ்பெயின்ல இருந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அவர் கம்யூனிட்டி சர்வீஸ் கேட்டகரிக்கு வாங்கியிருக்காரு. இவர் வந்து காட் ஃபாதர் ஆஃப் லோக்கல் கிரிக்கெட் அப்படின்னும் இவரை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சையத் அன்வார் குர்ஷீத், இவர் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து இவர் இந்த அவார்ட் வாங்கியிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு மெடிக்கல் சர்வீசஸ் கேட்டகரியில் இவருக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுதி அரேபியாவில் ராயல் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இவர் ஃபிசிஷியனாக இருக்கார். அந்த ராயல் ஃபேமிலியோட ஃபிசிஷியன் ஒரு டாக்டராக இவர் இருக்கார். ஸோ இந்த 3 பேர் இம்பார்ட்டண்ட்டான பீப்புள். ஓகே, ஸோ இவங்கள வந்துட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இட் மைட் பி ஆஸ்ட் இன் எக்ஸாம். ஸோ இதுதான் வந்துட்டு கீ ஹைலைட்ஸ் ஆஃப் திஸ் இயர்ஸ் பிரவாசி பாரதி திவாஸ். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், நியூ இஸ்ரோ சேர்மேன். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு இஸ்ரோ சேர்மேனாக டாக்டர் சோம்நாத் இருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சக்சீட் பண்ணி யார் வந்திருக்காங்க அப்படின்னா டாக்டர் வி நாராயணன். ஸோ இவர் வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு சர்வ் பண்ணுவார் அஸ் நியூ இஸ்ரோ சேர்மேன். இப்போ வந்து இந்த 2025 இயருக்கு நாராயணனோட ரோல் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியாவோட நேவிகேஷன் சிஸ்டம் NVS-02 அப்படின்றத வந்து இவர் ஓவர்சீ பண்ணுவார், ஒரு ஹெட் பண்ணுவார். அண்ட் ககன்யான் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், ஸ்பேஸ்க்கு வந்துட்டு ஹியூமனை அனுப்புகிற மிஷன் தான் ககன்யான் மிஷன். இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்மேன்ட் ககன்யான் மிஷன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அன்மேன்ட்னா என்னது, இதில் ஃபர்ஸ்ட் மனுஷனை அனுப்ப மாட்டாங்க, வியோமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்டை அனுப்புவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த வியோமித்ரா. ஸோ இது பார்த்தா ஹியூமன் மாதிரியே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரோபோட்டை தான் வந்துட்டு அன்மேன்ட் ககன்யான் மிஷனில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ககன்யான் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு ஹியூமன்ஸ் அனுப்புவாங்க. ஓகே, ஸோ இந்த அன்மேன் ககன்யான் மிஷன் இந்த வியோமித்ரா ரோபோட் அனுப்புறோம்ல, இதையும் வந்து ஓவர்சீ பண்ணுறது நாராயணனோட ரோல் இந்த வருஷம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நிசார் சேட்டலைட் லான்ச்சையும் வந்துட்டு இவர் ஓவர்சீ பண்ணுவார். ஸோ இது வந்து இந்தியா அண்ட் US சேர்ந்து லான்ச் பண்ண போகிற சேட்டலைட். ஸோ இதெல்லாம் சம் இம்பார்ட்டன்ட் மிஷன்ஸ், இந்த வருஷம் இருக்க மிஷன்ஸ். இது எல்லாத்தையுமே வந்துட்டு மிஸ்டர் நாராயணன் வந்துட்டு ஓவர்சீ பண்ணுவார். நெக்ஸ்ட் சோம்நாத்தோட கான்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். ஸோ இவர் நம்மளோட ஃபார்மர் இஸ்ரோ சேர்மன் நமக்கு தெரியும். ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சந்திரயான் 3 வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இவர் லான்ச் பண்ணார். ஸோ இது வந்து மூனுக்கு அனுப்பப்பட்ட ஒரு சேட்டலைட். அண்ட் ஆதித்யா L1 வந்துட்டு சன்னுக்கு அனுப்புன ஒரு சேட்டலைட். அண்ட் எக்ஸ்போசாட், இன்சாட் இப்படின்ற மிஷன்ஸ் எல்லாத்தையுமே அவர் ஹெட் பண்ணார். நெக்ஸ்ட் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் SSLV, அப்புறம் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள். ஸோ இந்த மாதிரி சேட்டலைட் அனுப்பிட்டு திருப்பி நம்ம அந்த சேட்டலைட்டை வந்து திருப்பி ஏர்த்துக்கே எடுத்துகிட்டு வந்து திரும்ப அதை நம்ம ரீலான்ச் பண்ணலாம். அந்த மாதிரியான மிஷன்ஸையும் வந்துட்டு அவரை ஹெட் பண்ணார். அண்ட் ஆல்சோ ககன்யான் அபார்ட் மிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி மிஷன்ஸ் எல்லாத்தையுமே சோம்நாத் வந்துட்டு ஹெட் பண்ணார். அண்ட் ஆல்சோ அவர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸோட செக்ரட்டரியாகவும் அவர் இருந்தார். அதனால் நேஷ்னல் ஸ்பேஸ் பாலிசி 2023 இன் ஸ்பேஸ் இந்த மாதிரியான பாலிசிஸும் அவர் வந்து ஃபார்முலேட் பண்ணார், அவர் அதை ஹெட் பண்ணார். அண்ட் ஆல்சோ ப்ரைவேட் கம்பெனிஸ் கூட இவர் வென்ச்சர்ஸ் வச்சு ஸோ நம்மளோட இஸ்ரோ வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தார். அண்ட் இப்போ இஸ்ரோ பற்றி பார்க்கலாம், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து 15th August 1969 அப்போ தான் இதை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இது யார் ஃபார்ம் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் விக்ரம் சாராபாய். ஓகே, ஸோ 15th August 1969 அப்போ தான் இஸ்ரோ கேம் இன் டு பீயிங். இதுக்கு முன்னாடி இன்கோஸ்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு
கமிட்டி இருந்தது, ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது. இன்கோஸ்பார்னா இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச். இதை ரீப்ளேஸ் பண்ணி தான் இஸ்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 15th August 1969 டாக்டர் விக்ரம் சாராபாய் லான்ச் பண்ணாங்க. அண்ட் இஸ்ரோ வந்துட்டு ஸ்பேஸ் ஏஜென்சி ஆஃப் இந்தியா. எப்படி இப்போ நாசா வந்து ஸ்பேஸ் ஏஜென்சி ஆஃப் யூஎஸ்ஏ, அந்த மாதிரி இஸ்ரோ வந்துட்டு இந்தியாவோட ஸ்பேஸ் ஏஜென்சி. ஸோ இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பாருங்க. பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஸ்பேஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எந்த ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், ஏதோ ஒரு சேட்டலைட் அனுப்பணும், ராக்கெட் அனுப்பணும், ஏதோ ஒரு மிஷன் இன்டு தி ஸ்பேஸ், இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது இஸ்ரோவோட வேலை. அண்ட் இஸ்ரோ வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கீழே ஆப்ரேட் பண்ணுது. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர் கீழே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து இதுக்கு மேலே ஒரு அத்தாரிட்டி கிடையாது. டைரெக்டாக வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் கிட்டே ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். அண்ட் இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெங்களூர். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெட்லேண்ட் சிட்டிஸ். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வெட்லேண்ட் சிட்டிஸ் 2. ஓகே, எதுனா இண்டோர் அண்ட் உதய்பூர். ஸோ இண்டோர் அண்ட் உதய்பூர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டிஸ் டு கெயின் திஸ் ஸ்டேட்டஸ். என்ன ஸ்டேட்டஸ்? ஃபர்ஸ்ட் வெட்லேண்ட் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஸ்டேட்டஸை வந்துட்டு வாங்கின ஃபர்ஸ்ட் 2 இந்தியன் சிட்டிஸ் எதுனா இண்டோர் அண்ட் உதய்பூர். அண்ட் இப்போ வந்துட்டு எத்தனை வெட்லேண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னா 85. ஓகேயா, இந்தியாவில் இருக்க வெட்லேண்ட்ஸ் எவ்வளோனா 85. ஆனால் இந்தியாவில் இருக்க வெட்லேண்ட் சிட்டிஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2. எந்த 2 சிட்டிஸ்? இண்டோர் அண்ட் உதய்பூர். ஸோ இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஸோ இந்தியாவில் எத்தனை வெட்லேண்ட் சிட்டிஸ் இருக்குன்னா 2. இந்தியாவில் எவ்வளோ வெட்லேண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 85. ஸோ இந்த இந்தியன் வெட்லேண்ட் சிட்டிஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ் ஒரு அக்ரெடிஷன் கன்ஃபர் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷன் இருக்குது. இதில் வந்து இந்தியா ஒரு மெம்பர். இதில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்குன்னா 172 மெம்பர்ஸ். ஸோ இந்த ராம்சார் கன்வென்ஷன் தான் என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு ஏதோ ஒரு வெட்லேண்ட் இருக்குது, அது ஒரு இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெட்லேண்ட் அப்படின்னா அது ராம்சார் சைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ரெக்கக்னிஷன் கொடுக்கும். ஸோ அந்த ராம்சார் சைட்டுன்னு அந்த ரெக்கக்னிஷன் கிடைச்ச வெட்லேண்ட் வந்துட்டு இன்டர்நேஷ்னலி இம்பார்ட்டண்ட்டான வெட்லேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் ஏதோ ஒரு சிட்டி வந்துட்டு இந்த வெட்லேண்ட்ஸை கன்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக அவங்க முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வெட்லேண்ட் சிட்டி அப்படின்ற இந்த ரெக்கக்னிஷனை கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் see about it more, you will understand it more. இப்போ நம்ம அடுத்த ஸ்லைட்ஸ் பார்த்தா, ஸோ வெட்லேண்ட் அக்ரெடிட்டட் சிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சிட்டிக்கு வந்துட்டு வெட்லேண்ட் சிட்டி அப்படின்ற அந்த ரெக்கக்னிஷன் எதனால் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன். எதனால இது இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன்? இந்த ராம்சார் கன்வென்ஷன் அதுதான் வந்துட்டு இவங்களுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படின்ற இந்த ரெக்கக்னிஷன் கொடுக்குது. இந்த ராம்சார் கன்வென்ஷனில் 172 கண்ட்ரிஸ் மெம்பர்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த ராம்சார் கன்வென்ஷனில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. அதனால் இது ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன். இப்படி ஒரு சிட்டிக்கு வந்துட்டு வெட்லேண்ட் சிட்டின்ற பேர் கிடைச்சது அப்படின்னா அது ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன். இது எதுக்காக அந்த சிட்டிக்கு கிடைக்குது? அவங்க வந்து அர்பன் பிளானிங் சிட்டியில் நடக்கும் இல்லையா, ஸோ அவங்க அர்பன் பிளானிங்கும் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் வெட்லேண்ட்ஸையும் அவங்க ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. வெட்லேண்ட்ஸ்னால் என்னென்னா இந்த சதுப்பு நிலம்னு சொல்வோம்ல, ஸோ லேண்ட் இருக்கும், அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியும் இருக்கும். அது ஆறு அளவுக்கு நிறைய தண்ணி இருக்காது, ஒரு லேக் அளவுக்கு நிறைய தண்ணி இருக்காது, ஆனால் ஒரு அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது சதுப்பு நிலம்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பள்ளிக்கரணை இருக்குல்ல சென்னையில், அதெல்லாம் வந்துட்டு வெட்லேண்ட் ஏரியா தான். ஸோ அந்த ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அது வந்து சிட்டியில் இருக்குன்னு வைங்களா, அது பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அந்த ஏரியாவில் வந்து நிறைய பில்டிங்ஸ் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி சென்னையில் வந்துட்டு நிறைய அந்த மாதிரி ஏரியாஸில் நம்ம பார்த்துருக்கோம், பில்டிங்ஸில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது வாட்டர் சைக்கிளை மெயின்டைன் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்க ஒரு பிளேஸ் தான் இந்த வெட்லேண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்துட்டு அர்பன் ஏரியாஸில் ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ வில்லேஜில் இருக்க வெட்லேண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஈஸி, அங்கே போய் யாரும் பில்டிங் கட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அர்பன் ஏரியாவில் அதை கன்சர்வ் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி அர்பன் ஏரியாஸ் சிட்டிஸ், அர்பன் ஏரியாஸ்னால் என்ன, டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் தான் அர்பன் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சிட்டிஸ் வந்துட்டு அவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு சைடு நடக்கும், ஆனால் அவங்க வெட்லேண்ட்ஸை வந்துட்டு அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகே, தே லீவ் த வெட்லேண்ட்ஸ் அலோன். ஆனால் ஒரு சைடில் அந்த சிட்டி டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி சஸ்டெயினபிளாக அவங்க அந்த சிட்டியை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க, க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிட்டிக்கு இந்த வெட்லேண்ட் சிட்டி அப்படின்ற இந்த ரெக்கக்னிஷன் கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு 6 இன்டர்நேஷ்னல் க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த 6 இன்டர்நேஷ்னல் க்ரைட்டீரியாவை அந்த சிட்டி வந்துட்டு பூர்த்தி பண்ணிருச்சு அப்படின்னா அந்த சிட்டிக்கு வந்துட்டு அந்த வெட்லேண்ட் சிட்டி அப்படின்ற ரெக்கக்னிஷன் கொடுத்துருவாங்க. அண்ட் வெட்லேண்ட் சிட்டி அக்ரெடிஷன் வந்துட்டு 6 இயர்ஸ் தான் வேலிடாக இருக்கும். ஸோ மறுபடியும் அந்த சிட்டி என்ன பண்ணணும்னா அடுத்த 6 இயர்ஸ்க்கு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த 6 இயர்ஸில் அவங்க அந்த வெட்லேண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அவங்க அடுத்த 6 இயர்ஸ்க்கு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அபவுட் வெட்லேண்ட் அக்ரெடிட்டட் சிட்டிஸ்.
ஸோ உலகத்தில் அதிகமாக வெட்லேண்ட் அக்ரெடிட்டட் சிட்டிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சைனா. ஸோ சைனாவில் பாருங்கள் 22 சிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் 9 சிட்டிஸ் இருக்குது. ஸோ அதிகமாக வந்து சைனாவில் தான் இருக்குது. இந்தியாவில் வந்து 2 சிட்டிஸ் தான், இண்டோர் அண்ட் உதய்பூர்னு பார்த்தோம். ஆனால் சைனாவில் பாருங்கள் 22 சிட்டிஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, சைனா வந்து அதோட அர்பன் டெவலப்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கு, ஆனால் வந்து என்வாயன்மெண்ட் ஆர் ஈகாலஜியை வந்துட்டு அது ப்ரிசர்வ் பண்ணுது. இந்த மாதிரி வெட்லேண்ட்ஸ் அது ப்ரிசர்வ் பண்ணுது. ஸோ என்வாயன்மெண்ட்டை அது பெருசாக டேமேஜ் பண்ணுறது இல்லை. பட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அர்பன் பிளானிங் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ குளோபல் ராம்சார் சைட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 2400. ஸோ ராம்சார் சைட்னா என்ன பார்த்தோம், ராம்சார் கன்வென்ஷன் கீழே சில வெட்லேண்ட்ஸை இன்டர்நேஷ்னலி இம்பார்ட்டன்ட் வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அந்த ரெக்கக்னைஸ்ட் வெட்லேண்ட்ஸை ராம்சார் சைட்டுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உலகத்தில் மொத்தம் எவ்வளோ ராம்சார் சைட் இருக்குது அப்படின்னா 2400. நம்ம வந்து இந்தியாவிலேருந்து போபாலும் வந்து நாமினேட் ஆயிருந்தது இந்த வெட்லேண்ட் சிட்டி அப்படின்ற அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கு. ஆனால் போபாலுக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கல. பிகாஸ் ஒரு ரோட் ப்ராஜெக்ட் வந்து போபாலில் நடந்துட்டு இருந்தது. அது போஜ் வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போபாலில் இருக்க இந்த வெட்லேண்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால போபாலுக்கு இந்த வருஷம் அது கிடைக்கல. அண்ட் உதய்பூர், ராஜஸ்தானில் உதய்பூர் இருக்குல்ல, ஸோ அந்த உதய்பூர் இஸ் கால்டு சிட்டி ஆஃப் லேக்ஸ். ஏன்னா அந்த சிட்டியில் வந்துட்டு நிறைய லேக்ஸ் இருக்கும். ஸோ உதய்பூர் இஸ் கால்டு சிட்டி ஆஃப் லேக்ஸ். இப்போ வந்து ராம்சார் கன்வென்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ராம்சார் கன்வென்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட்ஸ். அண்ட் இது ஒரு இன்டர்கவர்மெண்டல் ட்ரீட்டி. இன்டர்கவர்மெண்டல் ட்ரீட்டினா நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து சைன் பண்ண ஒரு ட்ரீட்டி ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த ராம்சார் கன்வென்ஷன். ஸோ இது எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா 2 February 1971. ஸோ இது எங்கே அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பாருங்கள், ஈரானில் ராம்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து இதை சைன் பண்ணுது. அதனால தான் இதுக்கு பேர் ராம்சார் கன்வென்ஷன். பிகாஸ் அந்த ராம்சாருங்கிற இடத்துல தான் இதை சைன் பண்ணாங்க. ஸோ 2 February தான் இதை அடாப்ட் பண்ணாங்க அப்படின்றனால நம்ம 2 February தான் என்னவா கொண்டாடுறோம், வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் இது வந்து எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா 1975 இந்த ராம்சார் கன்வென்ஷன் ஃபோர்ஸில் இருக்குது. அண்ட் வெட்லேண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸை வந்து ராம்சார் சைட்ஸ்ன்னு நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ ஏதோ ஒரு வெட்லேண்ட் வந்து இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்த ஒரு வெட்லேண்டாக இருக்குன்னா அதுக்கு ராம்சார் சைட் அப்படின்ற அந்த டேக் ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்துருவாங்க. ஓகே. அண்ட் லார்ஜஸ்ட் ராம்சார் சைட் இந்த வேர்ல்டு எது அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் இருக்க பேண்டனால் அப்படின்ற இந்த வெட்லேண்ட் தான் உலகத்திலே லார்ஜஸ்ட் வெட்லேண்ட் ஒரு ராம்சார் சைட். அண்ட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே எப்போனா 2 February நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மான்ட்ரூ ரெக்கார்ட். ஸோ இதை மான்ட்ரூ ரெக்கார்டுன்னு படிக்கணும். இது வந்து எக்ஸ் வந்து இங்கே சைலண்ட்டாக இருக்கும். இட்ஸ் கால்ட் இஸ் மான்ட்ரூ ரெக்கார்ட். இது வந்து ஸ்விட்சர்லாண்டில் 1990 சைன் பண்ணாங்க. ஸோ இந்த மான்ட்ரூ ரெக்கார்டில் என்ன மாதிரி வெட்லேண்ட்ஸ் இருக்கும்னா, ஸோ ராம்சார் சைட்ஸ் இருக்குல்ல, அந்த ராம்சார் சைட்ஸ் வந்துட்டு சிலதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிட்ருக்கும், டிஸ்ட்ராய் ஆகிட்ருக்கும். ஸோ அது வந்து டாப் ப்ரையாரிட்டி கன்சர்வேஷன் அந்த ராம்சார் சைட்டுக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து இந்த மான்ட்ரூ ரெக்கார்ட் கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மான்ட்ரூ ரெக்கார்ட் நம்ம பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த வெட்லேண்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்போ டாப் ப்ரையாரிட்டி கன்சர்வேஷன் இந்த வெட்லேண்ட்ஸுக்குலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து இந்த மான்ட்ரூ ரெக்கார்ட். இப்போ இந்தியா அண்ட் ராம்சார் கன்வென்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் வந்துட்டு எப்போ இது ஃபோர்ஸ்க்கு வந்துச்சுன்னா 1982. அண்ட் இந்தியாவில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் என்னென்னா 85. ஸோ இந்தியாவில் 85 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவில் எவ்வளோ ராம்சார் சிட்டிஸ் இருக்குது ஒரு வெட்லேண்ட் சிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 2, இண்டோர் அண்ட் உதய்பூர். அண்ட் லார்ஜஸ்ட் ராம்சார் சைட் இன் இந்தியா எதுன்னு பாருங்கள், வெஸ்ட் பெங்காலில் சுந்தர்பன்ஸ். ஸோ சுந்தர்பன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அண்ட் ஸ்மாலஸ்ட் ராம்சார் சைட் எதுனா வெம்பனூர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ், தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாடுல வெம்பனூர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு வெட்லேண்ட் இருக்குது. அது ஸ்மாலஸ்ட் ராம்சார் சைட் இன் இந்தியா. அண்ட் எந்த ஸ்டேட்டில் நிறைய ராம்சார் சைட் இருக்குது இந்தியாவில் அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு has 14 Ramsar sites and it's the state with maximum Ramsar sites. And wetlands in Montreux record. ஸோ இந்தியாவிலேருந்து என்னென்ன வெட்லேண்ட்ஸ் மான்ட்ரூ ரெக்கார்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மான்ட்ரூ ரெக்கார்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ எந்த வெட்லேண்ட்ஸுக்கெலாம் டாப் ப்ரையாரிட்டி கன்சர்வேஷன் வேணுமோ அதெல்லாம் வந்து இந்த மான்ட்ரூ ரெக்கார்ட் கீழே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து கியோலாடியோ நேஷ்னல் பார்க் ராஜஸ்தான் அண்ட் லோக்தக் லேக் மணிப்பூர். ஸோ இந்த 2 வெட்லேண்ட்ஸு மான்ட்ரூ ரெக்கார்ட் கீழே வச்சுருக்கோம். பிகாஸ் இட் நீட்ஸ் டாப் ப்ரையாரிட்டி கன்சர்வேஷன். பிகாஸ் இது அழியிற ஒரு நிலமையில் இருக்கனால இதுக்கு ப்ரையாரிட்டி கன்சர்வேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மான்ட்ரூ ரெக்கார்ட் கீழே நம்ம வச்சுருக்கோம். இப்போ அடுத்த டாபிக் பார்க்கலாம். உத்தராகண்ட் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட்.
யூனிஃபார்ம் சிவில் கோட் அதாவது யூசிசியை வந்துட்டு இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டாக அடாப்ட் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னா உத்தராகண்ட். ஸோ லெட்ஸ் see about this more in the next slide. இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன, யூசிசினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் அ காமன் செட் ஆஃப் லீகல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ். ஸோ எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் ஒரே மாதிரியான லாஸ், காமன் செட் ஆஃப் லாஸ். அவங்க எந்த ரிலீஜனாக வேணா இருக்கலாம், எந்த கம்யூனிட்டியாக வேணா இருக்கலாம், எந்த காஸ்ட்டாக வேணா இருக்கலாம், ஆனால் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான லாஸ். அதுதான் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட். ஓகே, அது மேரேஜ் லாஸ், டிவோர்ஸ் லாஸ், எந்த லாவாக வேணா இருக்கட்டும், எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான லா. அதுதான் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னெல்லாம் பண்ணுன்னு பாருங்கள். இட் வில் ஸ்டாண்டர்டைஸ் மேரேஜ், டிவோர்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அடாப்ஷன் லாஸ். ஸோ அடாப்ஷன் லாஸ், இன்ஹெரிட்டன்ஸ் லாஸ், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிவிடும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஈக்குவல் அப்படின்ற மாதிரி. இப்போது இன்ஹெரிட்டன்ஸ் லாஸ்னால் என்னது, இப்போது பையனுக்கு வந்து நம்ம அதிகமாக ப்ராப்பர்ட்டி கொடுப்போம், ஆனால் பொண்ணுக்கு வந்து கம்மியாக தான் தருவாங்க, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பசங்க பொண்ணுங்க யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஈக்குவலான ரைட்ஸ், ஒரு ஈக்குவலான இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கணும். ஆனால் அடாப்ஷன் லாஸ், ஸோ ஒரு ரிலீஜனுக்கு ஒரு மாதிரியான அடாப்ஷன் லாஸும் இன்னொரு ரிலீஜனுக்கு வேறு மாதிரியான அடாப்ஷன் லாஸ் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான லாஸ். அதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோட். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியாவில் அடாப்ட் பண்ணியிருக்க ஸ்டேட் எதுனா உத்தராகண்ட். இப்போ உத்தராகண்டோட யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி பார்க்கலாம். ஸோ உத்தராகண்ட் வந்துட்டு எதுக்காக யூனிஃபார்ம் சிவில் கோட் அடாப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு. டிஸ்கிரிமினேஷன்னா என்னது, ஒருத்தர் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இன்னொருத்தரை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறது தான் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணணும். எல்லா மனுஷங்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அவங்க வந்து எந்த ரிலீஜனாக வேணா இருக்கட்டும், எந்த கம்யூனிட்டி காஸ்ட்டாக வேணா இருக்கட்டும், எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்கணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஈக்குவாலிட்டி. ஸோ ஈக்குவாலிட்டி ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக. ஆனால் வந்துட்டு இந்த யூசிசி யாருக்கு அப்ளை ஆகாது அப்படின்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஸோ ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னால் யார், பட்டியல் பழங்குடியினர், அவங்கள தான் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்குன்னு தனி செட் ஆஃப் லாஸ் வந்து காலங்காலமாக அவங்க ஜென்ரேஷனாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட கல்ச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யூசிசி வந்துட்டு ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு அப்ளை ஆகாது. ஓகே, பிகாஸ் அவங்களுக்குன்னு தனி செட் ஆஃப் லாஸ் வந்துட்டு அவங்க வச்சுருப்பாங்க. மேரேஜ் லாஸாக இருக்கட்டும், டிவோர்ஸ் லாஸாக இருக்கட்டும், அவங்களுக்குன்ட்டு ஒரு தனி செட் ஆஃப் லாஸ் அவங்களுக்குன்னு காலங்காலமாக பாரம்பரியமாக வந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த யூசிசி வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு பொருந்தாது. மற்ற எல்லாருக்குமே இந்த யூசிசி பொருந்தும். இப்போ வந்து யூசிசியோட கீ ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது எதெல்லாம் ப்ரொஹிபிட் பண்ணுதுன்னு பாருங்கள். ப்ரொஹிபிட்ஸ் ஹலாலா, இத்தத் அண்ட் தலக் ஃப்ரம் முஸ்லிம் பர்சனல் லா. ஸோ முஸ்லிம்ஸ் வந்து சில ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தலாக்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம ட்ரிபிள் தலாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ட்ரிபிள் தலாக்னா இப்போ ஒரு முஸ்லிம் ஹஸ்பண்ட் இருக்காருன்னு வைங்க, அவர் வந்து ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா தலாக் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வாட்டி சொன்னாலே அவங்க வந்து 2 பேரும் டிவோர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும். ஸோ இது வந்துட்டு இந்த ப்ராக்டிஸ் வந்து விமென்க்கு ரொம்ப அன்ஃபேரான ஒரு ப்ராக்டிஸ், கரெக்டாக? இந்த மாதிரி தலாக் தலாக் தலாக்குன்னு 3 வாட்டி அவங்க சொல்லிட்டாலே அவங்களுக்கு டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் அந்த முஸ்லிம் உமன் என்னது, அவங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இல்லை அவங்களுக்கு, தென் ஷி ஹஸ் டு கோ டு அவர் ஹோம், இந்த மாதிரி அவங்களுக்குன்னு தனியான ஒரு வாய்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இந்த ட்ரிபிள் தலாக் ப்ராக்டிஸுங்கிறது ஒரு அன்ஃபேர் ப்ராக்டிஸ் டுவர்ட்ஸ் விமனாக தெரிஞ்சுது. ஸோ இதை வந்துட்டு இப்போ இந்தியாவிலே இது பேன் பண்ணிட்டாங்க. அண்ட் யூசிசிக்கிலேயுமே இது வந்து ஒரு பேண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹலாலானா இப்போ ஒரு முஸ்லிம் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, இப்போ திருப்பி அந்த ஒய்ஃப் வந்து இந்த ஹஸ்பண்டை மேரி பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா இன்னொரு தடவை வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு அன்ஃபேரான ப்ராக்டிஸாக தெரியுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹலாலா, திஸ் இஸ் ஆல்சோ பேண்ட். அண்ட் இத்தத் அப்படின்னா இப்போ அந்த முஸ்லிம் ஹஸ்பண்டும் உமனும் வந்துட்டு டிவோர்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த உமன் வந்துட்டு திருப்பி ரீமேரி பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம், அதுக்கப்புறம் தான் அவங்க ரீமேரி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த உமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த உமன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்க வேற யாரையும் ரீமேரி பண்ணிக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து இத்தத். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் விமனுக்கு ரொம்ப அன்ஃபேரான ப்ராக்டிசஸ். ஸோ திஸ் இஸ் பேண்ட் அண்டர் யூசிசி. அண்ட் ஆல்சோ ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் விமன் இந்த யூசிசி கொடுக்குது. ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு யூசிசி கீழே கொடுக்குறாங்க. அண்ட் மேரேஜ் லாஸ் பார்த்தீங்கன்னா லீகல் மேரேஜ் ஏஜ் என்ன அப்படின்னா மென்னுக்கு வந்து 21 இயர்ஸ் அண்ட் விமனுக்கு வந்து 18 இயர்ஸ். அண்ட் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டட்ரியாக பண்ணணும். அண்ட் ஆல்சோ பாலிகாமி வந்து ப்ரொஹிபிட் பண்ணுது. பாலிகாமினா மோர் தென் 1 வைஃப், மோர் தென் 1 ஹஸ்பண்ட், அதுதான் பாலிகாமி சொல்லுவோம். இதை ப்ரொஹிபிட் பண்ணுது. அண்ட் சைல்ட் மேரேஜ் ப்ரொஹிபிட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ட்ரிபிள் தலாக்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட்
ப்ராஹிபிட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்தியாவில் எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது உத்தராகண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 5 டாபிக்ஸ் பார்த்தோம். ஸோ குஜராத்தோட ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி சைட், அதாவது அந்த குனேரி வில்லேஜில் இருக்க இன்லேண்ட் மேன்க்ரூவ்ஸ், ஸோ அது என்னன்னு பார்த்தோம். அண்ட் பிரவசி பாரதி திவாஸ், இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்த்தோம், எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம், அண்ட் இந்தியன் டயஸ்போரானா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அண்ட் நியூ இஸ்ரோ சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோம், அண்ட் அவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வெட்லேண்ட் சிட்டிஸ் இண்டோர் அண்ட் உதய்பூர் பார்த்தோம். அண்ட் ராம்சா சைட்ஸ்னா என்ன, ராம்சா கன்வென்ஷன்னா என்ன, எப்போ அடாப்ட் பண்ணோம், மான்ட்ரூ ரெக்கார்ட்னா என்ன, இது எல்லாமே நம்ம இதில் பார்த்தோம். அண்ட் உத்தராகண்ட் வந்துட்டு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோடுன்றது பார்த்தோம். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் எதுக்காக அடாப்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் என்னென்ன ப்ராக்டிசஸ் அது பேன் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் டுடே. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.